ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கையர் சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல் செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். குழம்புக்கு வறுவலுக்கு ரெண்டுக்குமே பாறை மீன் எடுத்து தான் செஞ்சேன். நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு மீன் எடுத்தாலும் இதே மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதான் நான் செஞ்ச மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை. குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கிலோவுக்கு மீன் எடுத்திருக்கேன். கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கூட இருக்குது. ஒரு 10 பல் பூண்டு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் கன்வீனியன்ட்டோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடும் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். மட்டன் குழம்புக்கு வதங்குற அளவுக்கு ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆக வேண்டியதில்லை. பாதி வதங்கினா போதும். மேலால் இருக்க அந்த அவுட்டர் லேயர் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினா போதும். இதை கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த செலவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, லைட்டாக மேலால் இருக்கிறது மட்டும் பிரிஞ்சு வர அளவுக்கு பாதி வதங்கினா போதும். இது கூட மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீல மிளகாய் காரம் இல்லாததுனால உங்கள் வீட்டில் நீல மிளகாய் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ரோஸ்ட் ஆகணும்லாம் இல்லை, பாதி வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சம் வதங்கினதுக்கு பின்னாடி இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு கூல் பண்ணி அரைச்சிக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இது மிளகாய் செலவு வதக்கி வைக்கிற குழம்பு. இதுவே பச்சை மிளகாய் செலவு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. கிராம சைட்லாம் அதுதான் அதிகமாக வைப்பாங்க. அந்த மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது பாதி வதங்கிடுச்சு. இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுடலாம். அரைக்கும் போது 3-4 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷன் தான். உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி வேணும்னா தேங்காய் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. இல்லை தேங்காய் இல்லாமையும் நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மீன் குழம்புக்கு காரம், உப்பு, புளிப்பு இது 3மே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ குழம்பை கூட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க மிளகை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு, புளிப்பு, காரம், குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவை அது எல்லாமே நீங்கள் இப்போயே பார்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்ச மிளகு செலவு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது கூட வந்து புளி தண்ணி, கூட வந்து உப்பு, இதை 3ஐயும் போட்டு நமக்கு அப்படியே கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து அவங்கவுங்க கை வச்சு கரைக்கிறதுனால அந்த குழம்போட டேஸ்ட் வித்தியாசப்படும் கண்டிப்பா. அதனால மேக்ஸிமம் கரண்டியே யூஸ் பண்ணாம இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க உங்க கை வச்சே கலந்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நீங்க அதில் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சதுல காரம் பத்தலைன்னா நீங்க அதுக்கு வந்து கொஞ்சம் வரமிளகாத்தூள் இல்லை வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நான் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆகணும். பொன்னிறமா வந்தோடனே கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இது வந்து கடுகு போட வேணாம், வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்பு மணமா இருக்கும். கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான். மீன் குழம்பு இப்போ 3/4 ரெடி ஆயிடுச்சு. இது கொதிச்சா அவ்வளோதான். இதை குழம்பு கூட்டி வைக்கிறது. இப்போ நம்ம எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டு கரைச்சி தாளித்து விட்டாச்சு. இப்போ இந்த குழம்பு கொதிச்சு வரணும். அது ஒரு 5 to 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ண மீனில் இருக்க எண்ணெய், குழம்புல இருக்க எண்ணெய்லாம் லைட்டாக விட்டு வந்து குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் கொஞ்சம் வேகமாக போட்டாலும் தெரிச்சிடும், அதனால கொஞ்சம் மெதுவாக போட்டுக்கோங்க. நம்ம மீன் சேர்க்க எண்ணெய் விட்டு வருது பாருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இது நம்ம மீன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் வெந்துடும். மீன் வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, லைட்டாக கரண்டி விட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கும், கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்தாலே மீன் வெந்துருச்சு தான். அதனால் நீங்கள் ரொம்ப கரண்டி விட்டு கலக்கிடாதீங்க குழம்ப. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.